இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் திருவசனம். எனக்கு அன்பு காட்டுகிறவர்க்கு நானும் அன்பு காட்டுவேன். என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இயேசு உங்களை அன்பு செய்ய வேண்டும், உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைய வசனத்தில் தெளிவாக விளக்குகின்றார். கேட்கின்றீர்களா? எனக்கு அன்பு காட்டுகிறவர்க்கு நானும் அன்பு காட்டுவேன். என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள் என்கிறார். 2 முக்கியமான ஆலோசனைகளை இயேசு இன்றைய வசனத்தில் கூறுகிறார். முதலில், நீங்கள் அவரை முழுமையாய் அன்பு செய்ய வேண்டும். என் இயேசு, என் தகப்பன், என்னை காப்பவர், தன் உயிரையே எனக்காக கையளித்து என்னை மீட்டுக் கொண்டவர். வெறும் காரியம் நடக்க வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், குழந்தை பிறக்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்பதற்காக மட்டும் சிறிது காலம் அவரை தேடுவது, காரியம் கைகூடிய பிறகு இயேசுவை மறந்து உலக காரியங்களில் மூழ்கி போய் விடுவது. அப்படியான ஒருவராக நீங்கள் இருப்பீர்களானால் அது மிகவும் தவறு. எப்போதும் எது நடந்தாலும் அவரை தேர்ந்து கொள்ளுங்கள், அன்பு செய்யுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னவென்றால், ஆவலோடு அவரை தேட வேண்டும். அதிகாலையில் இருட்டோடே எழுந்து அவரை நாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், நன்றி கூற வேண்டும். அப்போது நிச்சயம் அவர் உங்கள் கண்களுக்கு தென்படுவார். அவர் குரல் உங்கள் காதுகளுக்கு கேட்கும். ஒரு நகைச்சீட்டு கட்டுகின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு ஆர்வத்துடன் நம் செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி சிக்கனமாக இருந்து தவறாமல் பணத்தை மாதா மாதம் கட்டி அது எப்போது நிறைவடையும் என்று ஆவலாக காத்திருந்து நகையை வாங்குகின்றோம். அழிந்து போகும் பொருளின் மீது காட்டும் அன்பையும் ஆர்வத்தையும் நாம் அழியாத வாழ்வை பெறுவதற்காக தன் உயிரையே தந்த கிறிஸ்து இயேசுவின் பால் காட்டுகின்றோமா? சிந்தித்து பாருங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, உம்மேல் பூரண அன்பு உள்ளவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு தூயதோர் உள்ளத்தை தாரும். எந்நாளும் நாங்கள் ஆவலோடு உம்மை தேடி கண்டடைந்து உமது மேலான அன்பிற்கும் ஆசிருக்கும் உரியவர்கள் ஆவோமாக. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.